ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் டபுள் டக்கர். இதை டைரக்ட் பண்ண மீரா மேதி, ரைட்டிங் மீரா மேதி தான் போகுது. எம் ஸ்கொயர்னு அப்படி பண்ணியிருக்காரு. நடித்தவங்க பார்த்தீங்கன்னா யாஷிக் ஆனந்த், எம்எஸ் பாஸ்கர், தீரஜ், ஷாரா, அஹ், டெட்டி கோகுல், முனிஷ்காந்த், காளி வெங்கட், கருணாகரன், மன்சூர் அலிகான், கோவை சர்லா, சுனில் ரெட்டி, ஜார்ஜ் விஜய் நெல்சன், மேடின்ற கேரக்டர் மதின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ மர்டர் மணியாக வந்து ஷாரா நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா காமெடி தான். ஸ்மிருதி வெங்கட் வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து தீரஜ்ன்றவர் புதுமுகமாக நடிச்சிருக்காரு. புதுமுகம் மாதிரி தெரில, நல்லா காமெடியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அரவிந்துக்கு. அவர் வந்து முகத்தில் ஒரு தழும்பு, கமலுக்கு அன்பே சிவத்தில் அந்த மாதிரி ஒரு தழும்பு வந்துடும். ஸோ அதனால் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க. அவர் பாருன்ற லவ் பண்ணுறாங்க. ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் சூசைட் பண்ணிப்பார். தப்பாக சூசைட் பண்ணி அது வந்து ஓகே ஆகாது. அப்போ வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு அவங்க டீட்ஸ், அந்த செயல்பட வீரர்கள் வந்து இன்சைட் அவுட்டில் வரா மாதிரி அவங்களோட பிம்பமாக வந்து அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு போவாங்க. தவறுதலாக அவர் வந்து செத்துருவார். செத்தா மாதிரி பண்ணுவார். அவர் 85 வயசு வரையும் வாழ வேண்டியவர். இவங்க தப்பாக வந்து உயிர் எடுக்க வந்ததால் அவங்க வந்து மறுபடியும் அந்த உடலில் பொறுத்த போவாங்க. அப்போ வந்து பாடி வந்து மிஸ் ஆகிடும். அந்த மர்டர் பண்ணுற 2 காமெடி வில்லன் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ மறுபடியும் அந்த பாடியை சேர்க்கறதுனா இன்னொரு பாடி, யாஷிகா ஆனந்த் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்புறம் அவங்க வந்து ராஜான்ற கேரக்டர் வந்துடுவாங்க. அப்போ வந்து அவரும் இந்த பாடியும் எப்படி இணைக்கிறாங்க, அந்த உயிர் பழைய அரவிந்தோட உயிரை வந்து எப்படி மறுபடியும் இணைக்கிறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃபும் காமெடியாக போகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட்டு இது வந்து சின்ன பசங்களும் ஃபேமிலியும் வந்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா இருந்துச்சு. இது ஓடிடியில் வந்தாலும் இது நல்லா ரசித்து பார்க்குற மாதிரி, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஹீரோவோட ஆக்டிங் வந்து ஒரு புதுமுகம் மாதிரி தெரியல, நல்லா ஒரு ஜனரஞ்சமாக இருந்தது. குறிப்பாக வந்து அந்த மர்டர் 2 பேரும் டான், அந்த மர்டர் 2 பேரும் அந்த ஷாராவோட காம்பினேஷன், அந்த ப்ரொடியூசரோட காம்பினேஷன் வந்து காமெடி நல்லா வந்து கடைசி முடியும் போது அந்த குழந்தைய தூக்கின்னு போகிற மாதிரி காட்டுவாங்க, அந்த குள்ளனை டிராஃபை. அது நல்ல காமெடியாக இருந்துச்சு. கடைசி ஃபைட்லாம் வந்து ரொம்ப சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் 2 பேரும் வந்ததும் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் இந்த படம் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. வித்தியாசமான ஒரு அனிமேஷனும், ஒரு இந்த ராஜா சின்ன ரோஜா தமிழில் வந்த மாதிரி இன்சைட் அவுட் அது மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் இருந்துச்சு. இது கண்டிப்பாக உண்மையிலே ஃபேமிலியோட சின்ன பசங்க ரசித்து பார்க்குற ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.